இன்னைக்கு டே 6 செட் 3 ஓட 1 to 5. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத மாட்டேங்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் நோவிஸ். நோவிஸ் அப்படின்னா இந்த புதுசா ஒரு ஜாபுக்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம போவோம்ல, நியூவா, அவங்க தான் நோவிஸ். இந்த கத்துக்குட்டி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதான் நோவிஸ். நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, நோ வைஸ், அறிவு இல்லை, இப்பதான் ஸ்டார்டிங்கா எல்லாம் கத்துக்க போறோம். நோ வைஸ் அப்படின்னா நோவிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். அதாவது a person who is new, a person who is new and without any experience, without any experience in a certain job. ஸோ நோவிஸ். இப்போ இது என்னென்ன வார்த்தையில சொல்லலாம்? பிகினர்னு சொல்லலாம், லேர்னர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ரண்டிஸ், அப்புறம் நியூவா ஒரு வார்த்தை இருக்கு, நியூ ஃபைட். இது ஒண்ணு மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஸோ நோவிஸ், நியூ ஃபைட், அப்புறம் பிகினர், லேர்னர், அப்ரண்டிஸ் எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்டினம்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது, ப்ரொஃபஷனல், இவங்க எல்லாமே எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஷனல், வெட்டிரன். வெட்டிரன் ரொம்ப லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இந்த ஆர்மி இதுலலாம் கூட வேலை ரொம்ப பார்த்துட்டு வந்தவங்கள கூட அப்படிதான் வெட்டிரன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்து ஸோ இங்க வந்து பெருசா ஒன்றும் இல்லை. நோவிஸ்க்கு வந்து நியோஃபைட்டுங்கிற நியூ வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டினம்ஸ் வந்துட்டு வெட்டிரன், ப்ரொஃபஷனல், எக்ஸ்பர்ட். செகண்ட் வேர்டு லுக்ரேட்டிவ். லுக்ரேட்டிவ், RATIVE, லுக்ரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு லாபம். நான் வந்து லக், நமக்கு லக்கு, ஸோ லாபம் வந்திருக்கு அப்படி ஞாபகம் வச்சிருக்கேன், லக்ரேட்டிவ்ங்கிறது. ஸோ இதுக்கு வேற என்னென்ன வார்த்தை சொல்லலாம்னா, கெயின்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல், ரிவார்டு, அட்வான்டேஜ், இது எல்லாமே வந்து சொல்லலாம். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்துட்டு ஈஸி, டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்னா ஒரு எஃபர்ட் போடுறோம், ஒரு யூஸுமே இல்லை, அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் எதுவுமே இல்லை, பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கு, அதெல்லாம் தான் ஃபியூட்டைல். பாயிண்ட்லெஸ், நோ யூஸ்ஃபுல் ரிசல்ட். ஃப்ரூட்ஃபுல் இருக்கு, இங்க ஃபியூட்டைல் இருக்கு. நான் அதை வச்சு ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த இது வந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம ரிவிஷன் பண்ண நமக்கு மைண்டுக்கு வந்துரும் அப்படின்னு நம்புறேன். ஸோ லுக்ரேட்டிவ் அப்படின்னா ஏதாவது மூலியமா நமக்கு கெயின் வர்றது, ஃப்ரூட்ஃபுல், ரிவார்டு, அட்வான்டேஜஸ், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம், ப்ராஃபிட்டபிள். ஆன்டனிம்ஸ் வந்துட்டு இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ், ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்னா பாயிண்ட்லெஸ், நோ யூஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ், இதெல்லாமே ஆன்டனிம்ஸ். தேர்ட் சூப்பர் சீடு. சூப்பர் சீடு. ஸோ சூப்பர் சீட்னு என்னன்னா, பழைய ஒரு ஃபேஷனை வந்து நம்ம வந்து மாத்துறது, ரீப்ளேஸ் பண்றது, பழைய ஒரு வழக்கத்தை வந்து மாத்திடுறது. ஸோ ரீப்ளேஸ் பண்றது, ஓவர் த்ரோ. ஓவர் த்ரோனாலும் என்னது, ரிமூவ் பண்ணிடுறது தான். பதவியில இருந்து ஒருத்தவங்களை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா கூட இந்த ஓவர் த்ரோ வேர்டு அந்த இடத்துல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். அப்புறம் வந்துட்டு அவுட் ஸ்டெப், STEP, அவுட் ஸ்டெப். சப்ளண்ட், SUPPLA. அது மேல இருக்கிற மூணும் ஞாபகம் வந்துரும். சப்ளண்ட் மட்டும்தான் வந்து மாறும்னு இல்லை, நமக்கு ஞாபகத்துக்கு டக்குன்னு வராது. ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி வச்சு வந்து பார்த்துக்கலாம். அதே ரீப்ளேஸுங்கிற மீனிங் தான், பட் சப்ளண்ட்னா ரீப்ளேஸ்னு ஞாபகம் வரணும். ஏதாவது ஒரு சென்டென்ஸோட படிச்சோம்னா நமக்கு ஞாபகம் வரும். Printed books will soon be supplanted by e-books. சீக்கிரமா பிரிண்டட் புக்ஸ்ங்கிறது இல்லாம போயிடும், ஏன்னா இபுக்ஸ் வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். சப்ளண்டட், ரீப்ளேஸ். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாள் நீடிச்சு கொண்டு போறது, நீடித்து,
கன்றாவியா வருது. ஓகே. நீடித்து. அப்ப சஸ்டைன், அப்ஹோல்டு. நல்லா புடிச்சுக்கோ. ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது. அப்ஹோல்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சப்ஸ்டைன், அப்ஹோல்டு. நம்மகிட்டயே வச்சுக்கிறது. இன்னும் நல்லா நிலைச்சு நிக்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஆப்போசிட்ஸ். ஃபோர்த் வேர்டு அட்யூன். அட்யூன். ATTUNE. அட்யூன். அட்யூன்னாலும் இணக்கம். இணக்கம். இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம். ஹார்மோனியஸ். ஹார்மோனியஸ் எங்க பார்த்தோம்? கன்கார்ட், அக்கார்ட், அப்புறம் கன்கோ, இன்னொரு ஒரு வார்த்தை வரும், பட் எனக்கு ஞாபகம் வரல. அங்க இந்த ஹார்மோனியஸ் பார்த்திருப்போம்ல. லைக் என்ன சொல்றது, அட்ஜஸ்டபிளா இருக்கிறது. அப்புறம் அடாப்ட், ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணி போறது. கன்ஃபார்ம். அந்த அக்கார்ட் கன்கார்ட் கூடயே கன்ஃபார்ம் டூன்னு ஒண்ணு இருக்கும். அபைட் பை த ரூல்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். கன்ஃபார்ம் டூ அப்படின்னு. ஸோ இது வந்து இணக்கம் தான். நம்ம வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டா வச்சுக்கிறது. சின்க்ரனைஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகிறது. சின்க்ரோனைஸ். இருங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துருவோமே. ஹார்மனஸ், அக்கார்டு. இந்த இருக்கு. ஹார்மனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கரோபரேட். இதெல்லாமே அக்ரிமெண்ட். ரிசம்பிள், கன்ஃபார்ம் டு, ஒத்து போறது. ஜைபுக்கு 2 மீனிங் பார்த்தோம் இல்லையா? அதுல இன்னொரு மீனிங் இது கன்ஃபார்ம் டு. இப்பயும் நம்ம பார்த்தோம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஹார்மனைஸ் பார்த்தோம், கன்ஃபார்ம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அட்யூன் அப்படின்னா, அந்த டியூன், இந்த டியூனுக்கு ஒத்திசைஞ்சு போறது. இந்த டியூன் அட்யூன். இணக்கம் அப்படின்ட்டு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஹார்மோனியஸ், அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறது, அதை அடாப்ட் பண்ணிக்கிறது. அரேஞ்ச்மெண்ட், சின்க்ரனைஸ்டு, இது எல்லாமே வந்துட்டு சினானிம்ஸ். அப்ப ஆன்டனிம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டா இருக்காது. டிஸ் அரே. அரேனா நமக்கு தெரியும்ல, இந்த காலம் போட்டு இப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப ஆன்டனிம்ஸ் இது வந்து அரே. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இணக்கம் அற்ற அப்படின்னு வரும்போது டிஸ் அரே, டிஸ்ரப்ட். மேல ஹார்மனைஸ் இருக்குல்ல, அப்ப டிஸ்ஹார்மோனைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டனிம்ஸா வந்து வரும். ஓகே. அப்போ ஃபிஃப்த் வேர்டு. ஃபிஃப்த் வேர்டு வந்துட்டு, இது வந்து புதுசா இருந்துச்சு எனக்கு. பெர்ஸ்பிகாசிட்டி. பெர்ஸ்பிகாசிட்டி. இத பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. பெர்ஸ்பெக்டிவ்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இது இப்படிதான் தோணுது அப்படின்னா, என்னோட அறிவுப்படி நான் அதை எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேனோ அதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு இது இப்படி தெரியுது. என்னோட வியூகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் இங்க வருது. பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டீப்பா நம்மளால எக்ஸாமைன் பண்ணி சொல்றது. எந்த அளவுக்கு நம்ம அத கூர்ந்து கவனிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம அறிவை பெருமைப்படுத்தி சொல்ற மாதிரி தான். இன்சைட்ஃபுல்னஸ் இது. அப்புறம் அக்யூட்டி. ACUITY. அக்யூட்டி. அப்புறம் பெர்செப்டிவ்னஸ். பெர்செப்டிவ்னஸ். கிட்டத்தட்ட இந்த பெர்செப்டிவ்னஸ் அண்ட் பெர்பிகாசிட்டி, பெர்ஸ்பெக்டிவ் இது எல்லாமே வந்து சேம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். பெர்செப்டிவ்னஸ், பெர்ஸ்பெக்டிவ், பெர்ஸ்பிகாசிட்டி எல்லாமே. இன்சைட்ஃபுல்னஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிரும். அக்யூட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து ரொம்ப அக்யூரேட்டா அப்படிங்கிறது. அப்போ எல்லா வார்த்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வார்த்தை கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து பெர்ஸ்பிகாசிட்டி. அப்போ நம்மளோட அறிவை யூஸ் பண்றது இன்சைட்ஃபுல்னஸ். அக்யூரேட்டா இருக்கிறது அக்யூட்டி. பெர்செப்டிவ்னஸ், அது இப்போ பெர்செப்டிவ்னஸ்க்கு கூட ஒரு சென்டென்ஸ் வேணா எழுதிக்குவோம். என்ன சொல்றதுன்னா, இட் டேக்ஸ் perceptiveness to tell the difference between the original and the duplicate. டூப்ளிகேட்டுக்கு எதுக்கும் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும்பா. பர்செப்டிவ்னஸ்.
அதெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ஞ்சு சொல்றது பெர்செப்டிவ்னஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, ஓகே. இதுக்கு அப்ப ஆன்டனிம்ஸ்ன்னு பார்த்துட்டா அந்த அளவுக்குலாம் அறிவு இல்ல. ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ டல்னஸ். அப்டியூஸ்னஸ். அப்டியூஸ்னஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் மாதிரி. சீக்கிரமா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஸ்லோ. ஒரு இதை புரிஞ்சுக்கிறதுல ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட். அப்டியூஸ்னஸ் அப்படிங்கிறது. அப்புறம் இம்பசைல். ஆல்ரெடி நம்ம இம்பசைல் பார்த்துருக்கோம். இம்பசைல்னா என்னது சொல்றோம்? ஃபூல், இக்னரஸா இருக்கிறது, இக்னரமஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் அது கூட இன்னொரு வார்த்தை பார்த்தோமே, டிம்விட். அதானே பார்த்தோம். அதான் 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 எடுத்து பார்த்துருவோம். எங்க இம்பசைல் இந்த வந்துருச்சுல. ஸோ ஃபூல், இக்னரமஸ், டிம்விட் இதெல்லாமே பார்த்தோம். அப்போ ஆப்போசிட் ரொம்ப அறிவு, இன்டெலெக்சுவல், ரீசனபிள், ரேஷனல், சகேஷியஸ். ரேஷனல், சகேஷியஸ் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ முன்னாடி படிச்சது கூட இது கூட இப்போ நிறைய மேட்ச் ஆகுது. நம்ம இப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது கூட நல்ல ஞாபகத்துல இருக்கும். ஸோ இம்பசைல் பக்கத்துல நமக்கு இப்போ இந்த பார்த்த சகேஷியஸ் மறக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இங்கேயும் எழுதிக்கலாம் சகேஷியஸ். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இப்போ. நெக்ஸ்ட் செட் வந்து இப்போ நாளைக்கு. இதை வந்து ஃபாஸ்டா வந்து ஒரு ரிவிஷன் பண்ணணும். ஒரு ஸோ அப்ட்ரூஸ்னா புரியல, இன்காம்ப்ரிஹென்சிபிள், எனிக்மேட்டிக், ஹிஸ்டோரிக், அப்ஸ்கியூர், கிரிப்டிக். ஆன்டனம்ஸ் வந்து அப்போ ஆப்வியஸ், எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிக், லூசிட். ஹாரர், டெரிபிள், அன்பிளசன்ட், ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங் அண்ட் கிரிஸ்லி. அப்போ ஆன்டனம்ஸ் வந்து ஹாரர் இல்லாம பிளசண்டா இருக்கு, காமா இருக்கு, பாசிஃபையிங், கன்சோல். இமோலேஷன் பலி கொடுக்கறது, ஆப்லேஷன், ஆஃபரிங். அப்ப உயிர்ப்பிச்சு வர்றது, ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். கிரீவஸ்னா ரொம்ப சிவியரா இருக்கிறது, சீரியஸா இருக்கிறது. ஸோ கிரிட்டிக்கல், ஹர்ட்ஃபுல், அஃப்ளிக்டிங் அண்ட் அகனைசிங். அஃப்ளிக்டிங் அண்ட் அகனைசிங். ஆன்டனம்ஸ் வந்து காம், நாட் இம்பார்ட்டன்ட், ட்ரிவியல், வினயல், கம்ஃபர்ட். அடுத்த ஹிடியஸ் மறைஞ்சுக்கிறாங்க ஏன்னா நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. அக்லி, டிஸ்கஸ்டிங், ஆஃபுல், அபாமினபிள், டெஸ்பிகபிள், லோத்சம். ஆன்டனம்ஸ் வந்துட்டு இப்போ நான் கண்ணை மூடிட்டே சொல்லுவேன். எனக்கு ஏதாவது தெரியல அப்படிங்கிறப்ப மட்டும் அப்படி பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஆன்டனம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க, ப்ளசண்டா இருக்காங்க, அப்பீலிங்கா இருக்காங்க, டிலைட்ஸம், அல்லூரிங், ஹார்ட்டி, நாட்டி, சூப்பர்சிலியஸ், சூப்பீரியரா ஃபீல் பண்ணிக்கிறாங்க, அரகண்டா பிஹேவ் பண்றாங்க, கன்சீட்டட். ஆன்டனம்ஸ் ரொம்ப ஹம்பிள், டவுன் டு எர்த், மாடஸ்ட், அன்பிரிட்டன்டியஸ். ஹேப்லெஸ், ஹோப்லெஸ், ஹெல்ப்லெஸ் வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட், மிசரபிள், ஜின்னெக்ஸ்ட், அன்லக்கி. ஆன்டனம்ஸ் வந்து ரொம்ப பிளஸ்ட் அண்ட் ப்ராஸ்பரஸா, ஃபார்ச்சுனேட் எல்லாம் சொல்லிக்கலாம். இம்பசைல்னா இப்பதான் பார்த்தோம், ஃபூல், இக்னரமஸ், டிம்விட். ஆன்டனம்ஸ் இன்டெலெக்சுவல், ரீசனபிள், ரேஷனல், சகேஷியஸா. இம்மியூர், என்க்ளோஸ்டு, கன்ஃபைன்டு, என்கேஜ், இன்கார்சிரேட், டீடைன் பண்ணிக்கிறது. அப்ப ஆன்டனம்ஸ் ரொம்ப லிபரேட், எமான்சிபேட். லிபரேட், எமான்சிபேட். இம்பாஸ், பாஸ் பண்ணி ஹால்ட் பண்ணி நிறுத்துறது, டெட் அண்ட் டெட்லாக், ஸ்டேல்மேட். அவ்வளவுதான். ஆன்டனம்ஸ் ரினிவல், கேரி ஆன், ரிசம்ஷன். அடுத்த லெஜெண்ட்னா மெகா ஸ்டார், செலிபிரிட்டினும் சொல்லலாம், ஃபேமஸான ஒரு கதை தொகுப்பு அப்படின்னும் சொல்லலாம். த லெஜெண்ட் ஆஃப் ராமன்ங்கிறது த ஸ்டோரி ஆஃப் ராமன்ங்கிற மீனிங்லயும் வரும். ஆன்டனம்ஸ் வந்துட்டு எதுவுமே இது இந்த மாதிரி ஃபேமஸா இல்லாம சும்மா இருக்கிற மாதிரி, நோன் என்டிட்டி. ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடுவாங்க, இவங்க சும்மா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நோன் என்டிட்டி. ஆப்லீவியன், ஆப்லீவியான், நம்ம வந்து யாருனாலையும் கண்டுக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறது. அப்ஸ்கியூரிட்டி, தெளிவின்மை, அப்ஸ்கியூரிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த அப்ஸ்ட்ரூஸ்ல பார்த்தோம். அங்கேயும் வந்து இது வரும்ல, அப்ஸ்கியூர். அப்ஸ்ட்ரூஸ் தானே அது, அப்ஸ்ட்ரூஸ், அப்ஸ்கியூர். ஆமா, அப்ஸ்ட்ரூஸ், அப்ஸ்கியூர். தெளிவின்மை, புரியல அப்படின்னு தானே வந்திருக்கு. ஓகே. இன்கம்பண்ட் பிரைம் மினிஸ்டர். அப்போ எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது, நம்மள ஆட்சி பண்ற, ரீனிங். இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்கு, என்னன்னா கம்பல்சரியா, நெசசரியா, தேவை. ரிக்வசிட் அப்படின்னா நீடட் ஸ்கில்ஸ் ஃபார் த ஜாப் அப்படின்னு ரிக்வசிட் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆப்ளிகேட்டரினால இட் இஸ் ஆப்ளிகேட்டரி டு கெட் லைசன்ஸ் பிஃபோர் டிரைவிங் அ கார். ஆன்டனம்ஸ் வந்து ஆப்ஷனல் அண்ட் வாலண்டரி. இன்செசன்ட், நெவர் ஸ்டாப்பிங், கான்ஸ்டன்ட், கண்டினியூஸ், சீஸ்லெஸ். அன்அபேட்டிங், ஐயோ இந்த அன்அபேட்டிங். ஓகே.
அது பார்த்தே ஆகணும். அடுத்ததுல நான் கண்டிப்பா இத எடுத்துட்டு வரணும். அன்அபேட்டிங். அபேட்னா என்ன? அன்அபேட்டிங்னா என்னன்னு ஒரு சென்டென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டா அந்த வார்த்தை ஏன்னா மறந்து மறந்து எனக்கு போகுது. ஸோ அதனாலேயே ஒரு சென்டென்ஸ் அதுக்கு எழுதி நம்ம படிக்கணும். ஸோ டெர்மினேட் இல்ல. அப்ப இன்டெர்மினேட், அன்அபேட்டிங். ஆன்டோனிமஸ் அப்போ டிஸ்கன்டினியூஸா இருக்கிறது, அக்கேஷனலா நடக்கிறது, பீரியாடிக்கா இருக்கிறது. இன்ஸ்டிகேட்னா நம்ம ஆக்ஷன்ஸ்னால நமக்கு வர இன்வெஸ்டிகேஷன்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இப்ப நம்ம பண்ற ஒரு ஆக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணனால, இப்ப இனிஷியேட், லான்ச், ஆக்டிவேட், ஜெனரேட் எல்லாமே. இதுக்கு நெகட்டிவ் சென்ஸும் இருக்கு. ட்ரிகர், ஸ்டிமுலேட், ப்ரவோக், இன்சைட். இன்சைட்ங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தான். ஸோ ட்ரிகர், ஸ்டிமுலேட், ப்ரவோக், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்சைட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பனா இன்சைட் தான் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ஞாபகம் வந்துரும். ஆன்டனம்ஸ் வந்துட்டு அந்த மாரி எதுவுமே நம்ம யாரையும் பண்ணல. நம்ம லிமிட்ல இருக்கோம், கண்ட்ரோல்டா இருக்கோம். அப்ப கர்ப், கன்ஸ்ட்ரெயின், சூதிங் காஃபி அண்ட் மியூசிக் இது பண்ணும்போது நமக்கு ரொம்ப சூதிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். காமா இருக்கும். ட்ராங்குவலைஸ்ங்கிறதும் காம் தான். மோஸ்ட்லி இது வந்து அனிமல்ஸ்க்கு ட்ரக் போட்டு அத அன்கான்ஷியஸ் ஆக்கி அமைதிப்படுத்துற அந்த இதுல நெறைய இந்த வார்த்தை வரும். ட்ராங்குலைஸ்ங்கிறது. இன்ஹிபிட் அப்படிங்கிறது பிரிவென்ட் பண்றது. பிரிடில் ஹார்ஸோட அந்த இது போடுவோம்ல அது. ம் முகக்கவசம் ஒண்ணு போட்டு அத லிமிட் பண்ணுவோம்ல அது பிரிடில். பிரிடில்னா அப்ப ஹார்ஸுக்கு அத லிமிட் பண்றது அதோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம அது. ஜைபுக்கு 2 விதமான இது இருக்கு. ஒண்ணு வந்து மாக்கிங், ஃபன் பண்றது, அவங்கள அ அ இன்சல்ட் பண்றது, டான்டிங், ஷேர், ஸ்னீர், ஜீர், ஸ்காஃப். ஸ்னீர், ஜீர், ஸ்காஃப் 3மே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம். இன்னொருத்தங்க யாரையோ நான் உன்னை மதிக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வார்த்தையில சொல்றது. உன் மேலலாம் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டே கிடையாதுங்கிறத நம்ம வேர்ட்ஸ்ல இது பண்றது தான் ஸ்னீர், ஜீர் அண்ட் ஸ்காஃப். வாய்ஸ் கிராக்குங்கிறது சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட வந்து சொல்றது. லைக் ஒரு இது நடக்குது, நமக்கு அது புடிக்கல. பட் டைரக்ட்டா சொல்லாம சிரிச்சுட்டே அது பண்றது. ஜோக்கா சொல்றது வாய்ஸ் கிராக்குங்கிறது. 2வது ஒரு வார்த்தை இருக்கு. கேரக்டர்ஸ்க்கு நடுவுல கோயின்சைட் ஆகுறது. கேரக்டர்ஸ்க்கு நடுவுலனா 2 கேரக்டரும் ஒத்து செஞ்சு போறது. ஹார்மனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கராபரேட், ரிசம்பிள், கன்ஃபார்ம் டூங்கிறது அபைட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிற மாதிரி வரும். என்டாங்கிள்ட் அந்த ரஃபன்சில் அந்த படத்துல வர அந்த பொண்ணோட முடின்னு ஞாபகம் வச்சிருக்கேன் நானு. அந்த படம் கூட டேங்கிள்டுன்னு தான் ஏதோ இருக்கும். ஸோ சிக்கு விழுந்துரும் நான் நினைச்சிருக்கேன். ஸோ காம்ப்ளெக்ஸா இருக்கும், நாட்டா இருக்கும், ட்விஸ்டட், ராவல்டு, இன்ட்ரிகேட் இந்த வார்த்தை வேணா மறக்கலாம். இன்ட்ரிகேட். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இங்க அன்ரேவல்டு. விஷியஸ்னாலே வயலண்ட், விஷியஸ், வயலண்ட், க்ரூவல். இப்போ ஃபெரோஷியஸ், மர்சிலஸ், ரூத்லெஸ், பார்பரிக், சாவேஜ். ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டா அப்போ ரொம்ப இலகின மனசு, டெண்டர் ஹார்ட், சிம்பத்தி, பினைன் டியூமர் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆபத்து வராத ஒரு கட்டி அது. அதான் பினைன். ஸோ பினைன். அப்புறம் அல்லீவியேட்டட்னா ரெடியூஸ் ஆகுறது. அல்லீவியேட்டட்னா ரெடியூஸ் ஆகுறது. ஜியோபார்டினா ரிஸ்க், டேஞ்சர். இப்போ பெரில், இம்பெரில்மெண்ட், டேஞ்சர், என்டேஞ்சர்மெண்ட் அப்படின்னு. அப்ப ஆன்டனிம்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கிறது. ப்ரோ பீட் அப்படிங்கிறது ஒருத்தவங்கள புல்லி பண்றது, மிரட்டி தனக்காக ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது தான் ப்ரோ பீட். பிளட்ஜன்ங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன், நம்ம ப்ரோ வந்து நம்ம அடிச்சு ஏய் எனக்காக இது பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் தம்பி இது பண்றோம்ல, அடிச்சு ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிருவேங்க. ஸோ பிளட்ஜியன் இந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ப்ரோ பீட்னோடனே ஃபர்ஸ்ட் பிளட்ஜியன். அப்புறம் அவனை நம்ம புல்லி பண்றோம், கம்பல் பண்றோம். கோஎர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ப்ரெஷர் போடுற மாதிரி தான். ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி தனக்காக இந்த வேலையை நீ செய்யின்னு சொல்றது. கோஎர்ஸ் ப்ரெஷர் போடுறது. இன்டிமிடேட் இது எல்லாமே வந்துட்டு சினோனிம்ஸ். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்துட்டு அவங்கள கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது. கம்ஃபர்ட், கன்சோல், சோலேஸ், சியர் அப் பண்றது, சியர் எல்லாமே வரும். கிளீமெண்ட் அப்படிங்கிறது கிளீமெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ கைண்ட் போலீஸ் ஆஃபீஸர். அப்ப மர்சி, ஃப்ரெண்ட்லி, லீனியன்ட், ஃபர்கிவிங், மன்னிக்கக்கூடிய மனசு இருக்கிறவங்க. இது எல்லாமே சினோனிம்ஸ். சாரி இன்னும் இருக்கு. மேக்னானிமஸ். மேக்னானிமஸ் கூட நான் இந்த ஃபோர்கிவிங்க தான் வந்து சேர்த்து படிச்சிருக்கேன். ஏன்னா, ரொம்ப பெரிய மனசு. ஃபோர்கிவிங், மேக்னானிமஸ் அப்படின்னு. ஜெனியல் அண்ட் டெம்பரேட். ஜெனியல் அண்ட் டெம்பரேட். அப்ப ஆன்டனிம்ஸ்ல வந்து ரொம்ப ஹார்டா இருக்காங்க, ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்னு. ஹார்ஷ் இது கிளீமெண்ட்ல அப்ப அங்க இன்கிளீமெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையும் வரும். இட்ஸ் அ ஸ்டர்ன் வார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்ஷா ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற போது தான் அது ஒரு ஹார்ஷான ஒரு வார்னிங்கா சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டர்ன் வார்னிங். ஹார்ஷ்னா ஸ்டர்ன் அப்படிங்கிறதும் வரும். அண்ட் தென் நம்ம இன்னைக்கு படிச்சது தான். ஓகே. இது ஃபுல்லா நாளைக்கு ரிவிஷன்ல கொண்டு வந்துரலாம். ஓகே. தேங்க் யூ.